வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டியினுடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சொன்ன இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி, அதாவது என்னென்னா நேற்றுக்கு நம்ம சொன்னது, இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா வேல்யூ ஏரியா, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியா ஹை, ப்ரீவியஸ் டேனுடைய எஸ்டர்டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்டர்டே ஹையில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, ஹைனா வேல்யூ ஏரியா ஹை. ஓகேவா, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி வேல்யூ ஏரியா ஹை. மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோவிலையும் வரல மார்க்கெட் வந்து, அந்த சேம் டைமில் வந்து ஹையும் வந்து கட் பண்ணலை. ஸோ லோவையும் கட் பண்ணலை, ஹையும் கட் பண்ணல. இது ஒரு இன்சைட் பார் மாதிரி, நம்ம ஒரு கேண்டிலில் இன்சைட் பார் மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரேடிங் நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, நாளைக்கு நமக்கான சப்போர்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் S1 அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து S1 அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து 24 41, அதாவது 24,041. இது வந்து S1 நாளைக்கு. S2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 23,887. இது S2. R1 என்ன, R2 என்னன்னு பார்க்கலாம். R1 அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து 24,292 நாளைக்கு வந்து ஆக்ட் ஆகும். நாளைக்கு நமக்கு வந்து 24,292 நாளைக்கு வந்து R1 நாளைக்கு நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, R2 அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து 24,395 நாளைக்கு ஆக்ட் ஆகும் நாளைக்கு. ஓகே, இதுதான் வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து ஓவராலாக நாளைக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி என்ட்ரி ஆகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம்னு பார்க்கலாம். மார்க்கெட் இந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, இன்றைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி கரண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து. ஓகேவா, இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போய் இந்த ஹை, எஸ்டர்டே ஹை இருக்கு இல்லையா, இன்றைக்குள்ள இது வந்து ஒரு 2 நாளுடைய ஹை வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க, மார்க்கெட் இந்த நாளுடைய ஹை இங்கே தான் இருக்குது. ஒரு நிமிஷம், இந்த 2 நாளுடைய ஹை இங்கே இருக்குது. அப்போ இந்த 2 நாளுடைய ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கணும், அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்காம இந்த ஹையில் ரிஜெக்ஷன் ஆகி அப்படி மார்க்கெட் வரலாம், இந்த ரேஞ்சில் உள்ள இன்சைட்லேயே ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அது இல்லாமல் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. லோவுக்கு இப்போ அடுத்து வந்து மார்க்கெட் அதையும் கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்மளுடைய சப்போர்ட் வந்து 1 வந்து இருக்கு இல்லையா, சப்போர்ட் 1 24,041 நம்மளுடைய சப்போர்ட் 1. ஸோ இந்த இடம் நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சுன்னா ஓகே, ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கும்போது மேலே நமக்கு வந்து இந்த 2 நாளுடைய ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2 நாளுடைய ஹை இருக்குது. இந்த 2 நாளுடைய ஹை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். 174 ரூபா, சாரி 100, ஆமாம் 174 ரூபா. இந்த 174 லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து மேலே ஃபர்தராக இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா தான் நமக்கு வந்து அடுத்த பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது இந்த லைன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா, இதுக்கு உள்ள இன்சைட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து ஒரு ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த 2 நாளுடைய ஹை இருக்கு இல்லையா, அந்த 2 நாளுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லைன் வந்து சப்போர்ட் ஆயிரும். கேப்டவுன் அப்படின்னு பார்க்கும்போனா, கேப்டவுன்னா நமக்கு வந்து இந்த 2 நாளுடைய லோ இருக்கு இல்லையா, இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வரணும்.
அதுதான் நமக்கு கேப் டவுன். சரியா? அது இல்லாம மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு உள்ள அதாவது என்னன்னா, இந்த வேல்யூ ஏரியாக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து நமக்கு வந்து இதுன்னு சொல்ல முடியாது. 2 நாளுடைய ஹோல் லோக்கு உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, இன்சைட் ஓப்பன் தான் நமக்கு வந்து. வேல்யூ ஏரியாவுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூ ஏரியா இருக்கு. இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, வேல்யூ ஏரியா வந்து மார்க்கெட் வந்து இந்த லோ இருக்கு இல்லையா? லோல வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா பார்க்கலாம் நம்ம. இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழ மார்க்கெட் இப்போ இங்க க்ளோசிங் நடந்திருக்கு. நமக்கு இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து கீழ வந்து இந்த லோ இருக்கு. இந்த 2 நாளுடைய லோ இருக்கு. இந்த லோல இருந்து ஏதாவது பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா எதிர்பாருங்க. ஓகே. மார்க்கெட் இந்த லோவ கட் பண்ணி க்ளோசிங் குடுத்துருச்சு அப்படின்னா, வெளிய எக்ஸிட் ஆயிருங்க. ஓகே. ஒரு மார்க்கெட் இந்த லோவ வரலாம். லோ வந்து விக் வச்சுட்டு உள்ள போயிரலாம். அது தப்பில்ல. ஆனா லோவுக்கு கீழ க்ளோசிங் குடுத்துட்டுனா, மார்க்கெட் வந்து அடுத்து ஃபர்தரா கீழ அதுக்கு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கீழ மூவ் ஆகுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய S2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து சப்போர்ட் 2 அப்படிங்கும்போது நமக்கு 23,887 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 2 நாளுடைய லோவ கட் பண்ணும்போது. ஓகே. ஹை பார்த்துட்டோம், லோ பார்த்துட்டோம். இன்சைடு ஓப்பன் ஆனா நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். இன்சைட்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழ ஓப்பன் ஆகுனுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து S1. இந்த S1 தாண்டி மார்க்கெட் கண்டிப்பா கீழ வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டேவுடைய லோ, இந்த 2 நாளுடைய லோ இருக்கு. இந்த லோவுல ஏதாவது சப்போர்ட் அடைஞ்சதுன்னா, நமக்கு வந்து கால்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதான் நிஃப்டிக்கான ஓவராலா நாளைக்கு உள்ள ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா, இல்ல உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.